அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நான் இறைவனை நம்புகிறவன் எப்பயுமே. அதாவது எதுவுமே வந்து அவர் சொல்லாமல் நடக்காது. எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இறைவன் இன்னைக்கு அண்ணன் மூலியமாக இங்கே கூப்பிட்டு வராங்க. இங்கே வந்தப்போ நீங்கள் எல்லாம் கிடைக்கிறீங்க, எல்லாம் கலை குடும்பமாகவே இருக்குது. நீங்கள் பாடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உங்களோட உட்காந்துருக்கேன், என் சிந்தனை பூரா ரெக்கார்டிங் தேட்டராக இருக்குது. இவ்வளோ நல்ல வாய்ஸெல்லாம் இந்த ஊருக்குள்ளே இருக்க, நம்ம எங்கெங்கேயே போய் போராடிட்டு கிடக்கிறோமா அப்படி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நான் வந்து சினிமா பயணம் ஆரம்பித்தது விஜய் அப்பா இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார், அவருடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பிச்சது. எனக்கு அவரோட 12 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து என்னோடய முதல் படம் சூர்யா ஜோதியா நடித்த உயிரிலே கலந்தது. அந்த படம் வந்து 2000 ரிலீஸு. 3 ஸ்டேட் அவார்டு. திட்டமிட்ட குடும்ப நெறிகளை பிரதிபலிக்கின்ற படம். பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் தயாரிப்பாளர் 3 அவார்டு அந்த படத்துக்கு 2000. சூர்யா ஜோதிகாவுடைய முதல் ஹீரோ ஹீரோயின் படம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். என் படத்தில் தான் காதல் ஆரம்பித்து நான் தான் முடிச்சு வச்சேன். நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அடுத்தது என் உயிரினும் மேலான ஒரு நல்ல படம். அதுவும் ஃபேமிலி படம் தான். ஒரு அப்பா புள்ள பேரனுக்கான உறவு, ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற உறவுகள் தான். நம்ம எப்படி பிள்ளைய வளர்க்குறோன்ற ஒரு விஷயம் தான். அதுவும் ரொம்ப நல்ல படம். இப்போ பண்ணியிருக்கிற படமும் ரொம்ப நல்ல படம். உன்னினைவே போதுமடி. இந்த மாதம் அநேகமாக ரிலீஸ் ஆகணும். இறைவனை நம்பி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நிறைய கேப் விட்டு இந்த படம் பண்ணுறேன். அந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணுறதுக்காக அந்த படம். மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடி. ஆடியோ ரிலீஸுக்கு எல்லாரையும் அழைக்கிறேன். கோயம்புத்தூருக்குள்ளே நிறைய தேட்டர் படம் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை. உங்களோட எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அது அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக மெனக்கிட்டு 2-3 நாளாக போராடிக்கிட்டு இருக்காரு. அது நேற்றே நான் போயிருக்க வேண்டியது. அண்ணன் இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தே தீரணுன்றதுக்காக இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். அது இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள். நான் பயங்கரமான முருக பக்தன். அவர் இங்கே அனுப்பி வச்சு பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காரு. அதே போல் விஜய் அண்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நேற்று பேசின உடனே அவரை பார்த்துட்டு தான் போகிறதுன்னு முடிவு பண்ணி வச்சேன். அது இன்னும் 5 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன் நான். ஏன்னா மனிதர்களை பிடிச்சிச்சின்னா நம்ம அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ளே தூக்கிட்டு போக முடியாது எதையும். அதனால் அண்ணனை பேசுனதுலேருந்தே அண்ணனை பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளானிங்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லோரோட இது பண்ணுறதுக்கு. இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். எல்லோரும் சினிமாக்குள்ளே தானே இருக்கும். எல்லோரும் இதுக்குள்ளே பங்கு எடுத்துக்கலாம். ஜெயிப்பை எல்லோரும் ஒன்றா அனுபவிக்கலாம். கஷ்டம் தனித்தனியாக இருந்தால் கூட ஜெயிப்பை எல்லோரும் ஒன்றா அனுபவிக்கலாம். உங்கள் எல்லோரோடையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.